பகுஜன் சமாஜ் இந்த கட்சியுடைய தமிழ்நாடு மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கடந்த 3 நாளைக்கு முன்னாடி வந்து படுகொலை செய்யப்பட்டார். இதுக்கான காரணம் சோஷியல் மீடியாவில் சொல்லிக்கிறது என்னென்னா, பல பேர் விவாதங்களில் அவர் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் அப்படிங்கிறத தாண்டி அவருக்கு வந்து கட்ட பஞ்சாயத்து, ரவுடிசம் இது மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவார். அதனால் வந்து ஒரு கேங் வார் ஏற்பட்டு அவரை வந்து கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எது என்ன இருந்தாலும் அவருக்கான ஒரு டைட் செக்யூரிட்டியை, ஒரு பாதுகாப்பு கொடுத்துருக்க வேண்டியது அதை தவறிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பிஎஸ்பி பகுஜன் சமாஜ் அப்படிங்கிறது ஒரு சாதாரண கட்சி கிடையாது. உத்தரப்பிரதேசில் பார்த்தோம் அப்படின்னா அந்த கட்சியுடைய நேஷ்னல் லீடர் தலைவர் மாயாவதி அவர்கள் 4 முறை வந்து சீஃப் மினிஸ்டராக இருந்திருக்காங்க. ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி. அவங்க ரொம்ப ஒரு உத்தரப்பிரதேஷ் மாதிரி ஒரு ஸ்டேட்டில் எந்த அளவுக்கு வந்து ஃபீமேலுக்கு வந்து ஒரு டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிறது இருக்கும், அதில் அவங்க வின் பண்ணி பெரிய அளவில், அதாவது 3 முறை குறுகிய காலங்களில் சீஃப் மினிஸ்டராகவும், ஒரு முறை 2007லேருந்து 12 வரைக்கும் சாலிடாக ஒரு 5 வருஷம் வந்து ஒரு சீஃப் மினிஸ்டராக இருந்திருக்காங்க. சில மாநிலங்கள் பிஎஸ்பி பகுஜன் சமாஜ் அப்படிங்கிறது 2ஆம் 3ஆம் 4ஆம் 5ஆம் பெரிய கட்சியாக கூட இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பெரிய கட்சியை சேர்ந்த தமிழக லெவலில் ஒரு ஸ்டேட் பிரசிடென்ட் ஆம்ஸ்ட்ராங் போன்ற ஒரு தலைவரை கொல்லப்பட்டது அப்படிங்கிறது இது வந்து ஒரு வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான். என்னென்னா, இங்கே வந்து ஒரு விசிகாவோ இல்லை பாமகவோ இல்லை நாம் தமிழரோ அது மாதிரியான ஒரு கட்சிகளுக்கு ஒரு ஆஃபீஸ்க்கோ இல்லை அங்கே இருக்கிற தொண்டர்களுக்கு யாராவது ஒரு மிரட்டல் கடிதம் வந்தாலோ உடனே வந்து ஒரு டைட் செக்யூரிட்டி வந்து பண்ணுறாங்க. ஆனால் இந்த ஒரு மனுஷனுக்கு வந்து 5 தடவை வந்து அட்டெம்ப்ட் வந்து பண்ணியிருக்காங்க. 6வது தடவை வந்து அட்டெம்ப்டில் வந்து சக்ஸஸ் ஆகிருக்கு இந்த மர்டர் அப்படிங்கிறது. ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த விஷயம் பெரிய அளவில் வந்து அவருக்கான த்ரெட் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஸோ இதுக்கான அந்த செக்யூரிட்டி அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணியிருந்தா ஓரளவுக்கு. ஏன்னா அவர் நல்லவர் கெட்டவர் அந்த விமர்சனம்லாம் வந்து செகண்டரி ஒரு பக்கம் வந்து வச்சுப்போம். ஒரு மனுஷனை வந்து தோக்கடிக்கிறதுக்கு ஒருத்தரை கொன்று, அதாவது கொலைக்கு கொலை பழிக்கு பழி, ஒருத்தரை கொன்று தான் தோக்கடிக்கணும் அப்படின்னு வந்து ஒரு முடிவு எடுத்தோம் ரிவெஞ்சு அப்படின்னா அது வந்து ஒரு தவறான விஷயம். ஏன்னா கொலைக்கு கொலை அப்படிங்கிறது தீர்வாகாது. என்ன இருந்தாலும் அவருக்கு இருக்கிற அந்த குழந்தை ஒரு 1.5 வயசு பெண் குழந்தை, நாளைக்கு அந்த குழந்தை வந்து வளர்ந்து ஒரு நியூஸில் படிக்கும்போதோ இல்லை அவங்க அப்பாவை கொல்லப்பட்ட அந்த நியூஸை பார்க்கும்போதோ இல்லை அந்த வீடியோவை பார்க்கும்போதோ அந்த குழந்தை பெரிய பொண்ணாக ஆகும்போது அதை பார்க்கும்போது ஏற்படுற வலி அப்படிங்கிறது அது ஒரு தாங்க முடியாத ஒரு வலியாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை அந்த குழந்தை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பெரியவளாகும்போது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது எப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு சொசைட்டியில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படிங்கிற ஒரு உணர்வை தான் வந்து அது ஏற்படுத்தும். ஸோ என்ன இருந்தாலும் வந்து அவருக்கான ஒரு பாதுகாப்பை வந்து இன்னும் பலப்படுத்தியிருக்கலாம். ஸோ பாஸ்ட் இஸ் பாஸ்ட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய இந்த பிஎஸ்பி கட்சிக்கு அடுத்து ஒரு பேச்சு ஒன்று போயிட்டுருக்கு. அடுத்த ஸ்டேட் பிரசிடென்ட் யார், இந்த கட்சியை வழி நடத்தி கொண்டு போகிறது யார் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பகுஜன் சமாஜ் பார்ட்டியுடைய தமிழ்நாடு லெவல் ஸ்டேட் பிரசிடென்ட் மாநில தலைவர் அடுத்து யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேச்சுக்கள் வந்து போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மனைவி பொற்கொடி தான் வந்து இந்த கட்சியை வந்து தலைமை தாங்குவாங்க அப்படின்னும், இன்னொரு பக்கம் இயக்குனர் ப. ரஞ்சித் அவர்கள் வந்து வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அந்த கட்சியில் சில இளைஞர்கள் வந்து விருப்பப்படுறதாகவும், ப. ரஞ்சித் அவர்களுடைய நெருங்கிய நண்பரும் எழுத்தாளருமான தமிழ் பிரபா அவர்கள் தன்னுடைய அந்த முகநூல் பக்கத்தில் வந்து போட்டிருக்காரு. இந்த கட்சி இதற்கு முன்னாடி இல்லாத அளவில் இன்னும் ஒரு வேகம் எடுத்து மீண்டும் ஒரு மிகப்பெரிய புரட்சியில் ஒரு பெரிய ஒரு லெவலில் வந்து இந்த கட்சி வந்து போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஸோ ப. ரஞ்சித் அவர்களும் வந்து புதுசு கிடையாது. பிஎஸ்பி கட்சி வந்து ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கூட வந்து சின்ன வயசுலேருந்து அவங்க 2 பேருக்கு பழக்கம். ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து ஒரு வெல்விஷர், ஒரு மென்டார் மாதிரி ப. ரஞ்சித் அவர்களுக்கு. ஸோ அந்தளவுக்கு வந்து இந்த கட்சியில் ப. ரஞ்சித் அவர்கள் வந்து ரொம்ப காலமாக இருக்கார். ஸோ அவர் வந்து வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய கருத்து வந்து போயிட்டுருக்கு. அவருடைய நண்பரும் வந்து இந்த ஃபேஸ்புக்கில் குறிப்பாக ரஞ்சித் அவர்களை பதிவிடலைனாலும் ஒரு மறைமுகமாக இந்த கட்சியை வேறு லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ எது என்ன இருந்தாலும் கடைசியில் அந்த கட்சியுடைய நேஷ்னல் லீடர் மாயாவதி அவர்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்க, என்ன மாதிரியான தலைவரை வந்து வைக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து கடைசியில் ஒரு ஃபைனல் ரிசல்ட்டாக இருக்கும் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும். ஸோ என்னோட ஒப்பீனியன், இது ஒரு ரெக்வஸ்ட்டாக ப. ரஞ்சித் அவர்களுக்கு வந்து நான் சொல்ல விரும்புகிறது என்ன அப்படின்னா, சினிமாவும் சரி இல்லை சினிமா தாண்டி ஆன் ஸ்க்ரீன் ஆஃப் ஸ்க்ரீன் எந்த இடத்துல இருந்தாலும் அவருடைய அந்த ஐடியாலஜி, அவருடைய கருத்துக்கள் அப்படிங்கிறத ரொம்ப போல்டாக தைரியமாக வந்து பேசக்கூடியவர். தொடர்ந்து வந்து அம்பேத்கருடைய கொள்கையும் சரி அண்டு பட்டியலின மக்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதுக்கு வந்து குரல் கொடுக்கறதா இருக்கட்டும், இல்லை அம்பேத்கருடைய கொள்கையாக இருக்கட்டும், புத்தருடைய அந்த கொள்கைகள் இதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட வந்து எடுத்து வந்து கொண்டு போய் சேர்க்குறவராக இருக்கார். ஸோ அது மட்டும் இல்லாமல் யார் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அது வந்து
ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி இல்லை சொசைட்டியில் சினிமாவாக இருக்கட்டும் அரசியலாக இருக்கட்டும் எவ்வளோ பெரிய அவங்க பவரில் இருந்தாலும் அவருடைய கருத்து அப்படிங்கிறத தெளிவாக வந்து இது என்னோடய ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்லக்கூடிய ஒரு தைரியமான ஒரு போல்டான ஒரு 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 பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லலாம் ரஞ்சித் அவர்களை. ஸோ ரொம்ப காலமாக வந்து ஒரு விஷயம் வந்து யோசிப்பேன், என்ன சினிமாவில் வந்து எல்லா விஷயங்களுக்கும் சில விஷயங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப போல்டாக வந்து பேசுகிற மனுஷன் ஏன் வந்து அரசியல் களத்தில் வந்து ரஞ்சித் அவர்கள் தன்னை இன்னும் வந்து ஈடுபடுத்திக்கல அப்படின்னு. ஆனால் அரசியல் களத்தில் ரஞ்சித் அவர்கள் இறங்க வேண்டிய ஒரு சூழல் இப்போ இருக்குது, அதுக்கான நேரமும் இருக்குது. ஸோ இந்த டைமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பகுஜன் சமாஜ் கட்சியாக இருக்கட்டும் இல்லை விசிகாவாக இருக்கட்டும் இல்லை அவர் எந்த கட்சியை விரும்புகிறாரோ இல்லை காங்கிரஸாக இருக்கட்டும் இல்லை தமிழக வெற்றி கழகமாக இருக்கட்டும் எந்த கட்சியாக இருந்தாலும் தன்னை வந்து அவர் இந்த அரசியல் களத்தில் ஈடுபடுத்திக்க வேண்டிய அவசியம் வந்து இருக்குது. ஸோ அவர் வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நாட்டில் வந்து நடக்கக்கூடிய இந்த ரீசெண்டாக நடந்த விஷயங்கள் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலையாக இருக்கட்டும். ஸோ இந்த விஷயத்திலே பார்த்தோம் அப்படின்னா அவர் தொடர்ந்து அந்த சம்பவம் கேள்விப்பட்டதுலேருந்து இறுதி ஊர்வலம் வரைக்கும் வந்து கூடவே இருந்தார். ஸோ இன்னொரு விஷயம், இதுக்கு முன்னாடி நடந்த கள்ளச்சாராயம் இஷ்யூவாக இருக்கட்டும் இல்லை நாங்குநேரியில் தம்பி சின்னதுரை அவர்கள் வந்து வெட்டப்பட்ட அந்த சம்பவமாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக போல்டாக வந்து பேசிட்டு தான் வரார் ரஞ்சித் அவர்கள். ஸோ சினிமாவிலும் பார்த்தோம் அப்படின்னா ரஞ்சித் அவர்களுடைய அந்த பயணம் அப்படிங்கிறது ஒரு 10-12 வருஷமாக இருக்குது. ஸோ அதில் பார்த்தோன்னா சினிமாவில் அம்பேத்கரை பற்றி பேசக்கூடாது, இது மாதிரியான சில இடங்களில் அவருடைய முதல் படம் அட்டகத்திலே அந்த பிரச்சனை அவருக்கு வந்தது. அம்பேத்கர் வந்து அவருக்கான ஒரு தனியாக சில ஃபுட்டேஜெல்லாம் வச்சா அதை வந்து காட்டக்கூடாது, அது மாதிரியான ஒரு அழுத்தம் இருந்தது. ஜென்ரலாகவே சினிமாவில் வந்து இன்னமும் அந்த ஒரு விஷயம் இருக்குது, அம்பேத்கர் பற்றி பேசக்கூடாது, இது மாதிரி வந்து முற்போக்கு பகுத்தறிவு இது மாதிரியான விஷயத்தெல்லாம் வந்து கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்து இப்போவும் வந்து இருக்குது. ஸோ இதையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து அந்த அட்டகத்தி படம் வந்து அந்த காலகட்டத்திலேருந்தே பார்த்தோம்னா ஒன்று வந்து அந்த பேரிகேட் அப்படிங்கிறத உடைச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு ட்ரெண்ட் செட்டே வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் மாரி செல்வராஜ் போன்ற பல இயக்குநர்கள் வந்து வந்தாங்க அவருக்கு அடுத்தபடியாக. பல பேரை வந்து அவருடைய நீலம் ப்ரொடக்ஷனில் ஒரு வாய்ப்பு தந்து ஒரு பெரிய லெவலுக்கு வந்து கொண்டு போனார். இப்போ கூட பார்த்தோம் அப்படின்னா தமிழ் சினிமாவில் ஒரு விமர்சனம் இருக்குது, 2024 வந்து படங்கள் எதுவுமே சரியாக வரலை அப்படின்னு. ஆனால் இந்த வருஷத்தில் வந்து ஒரு பெஸ்ட்டு படங்களில் ஜே பேபி நீலம் ப்ரொடக்ஷனில் வந்த ஒரு படம், அந்த படம் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு ஜெம் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு சூப்பர் படம், உண்மை சம்பவத்தை தழுவி எடுத்த படம். ஆனால் அது ரஞ்சித் போன்ற ஒரு இயக்குனர் வந்து இயக்கிட்டாங்க அப்படிங்கிறதுனால அதை வந்து பெருசாக நாங்கள் பேச மாட்டோம் அப்படின்னு வந்து அந்த படத்தை வந்து ஒரு அழுத்தம், அந்த படத்தை வந்து பெருசாக பேசலை. ஸோ அது மாதிரி தனக்கு இருந்த அந்த லைனில் இருந்த சினிஃபீல்டில் இருந்த எல்லா பேரிகேட்ஸும் உடச்சி இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாக வந்து ரஞ்சித் அவர்கள் வந்து வந்திருக்காரு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சங்கர் சாரை வந்து எடுத்துக்கிட்டோன்னா அவர் ஒரு காதலன், ஜென்டில்மேன், பாய்ஸ் இது மாதிரியான படங்கள்லாம் முதல்வன் இது மாதிரியான படங்கள்லாம் முடிச்சுட்டு தான் ரஜினி சார்கிட்ட வந்து போனார். ஆனால் இவருடைய அந்த பயணம் அப்படிங்கிறது அட்டகத்தி மெட்ராஸில் ஒரு அழுத்தமான ஒரு அரசியல், ஒரு உண்மை அரசியலை தெளிவாக வந்து காட்டி, ஸோ அதுக்கப்புறம் 3வது படமே வந்து ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு சக்ஸஸ் வந்து கொடுத்துருந்தார். கிட்டத்தட்ட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வச்சு கபாலி படம் கிட்டத்தட்ட ஒரு 500 கோடி வசூல் பண்ண படம். ஆனால் இப்போவும் வந்து ஒரு எளிமையாக ஒரு சாதாரண ஒரு டைரக்டர் தான். நான் இப்போ தான் ஏதோ ஒரு ஃபஸ்ட் படம் பண்ணுற மாதிரி தான் அவரை நேரில் பார்த்தாலும் அவர் அப்படி தான் வந்து இருப்பார். ஸோ அந்தளவுக்கு வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து ஒரு பண்பாக ஒரு எளிமையாக வந்து பேசக்கூடியவர். ஸோ அதோட இவ்வளோ பிரச்சனைகள் அவருக்கு சினிமாவில் இருந்தது எல்லாமே உடைச்சவர். இது வந்து எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி வந்து பிஎஸ்பி கட்சி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து இல்லை, ஸோ அதுக்கு அடுத்தபடியாக இவர் வரணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் இல்லை. ரஞ்சித் அவர்கள் எந்த கட்சி அவருக்கு பிடிதோ அந்த கட்சிக்கு வந்து அவர் போய் வந்து பணியாற்றலாம். ஆனால் அவர் வர வேண்டிய ஒரு கட்டாயம் எதுக்காக அப்படின்னா இன்றைக்கி மீடியா பர்சனாக இருக்கட்டும் இல்லை ஜேர்னலிஸ்ட்டாக இருக்கட்டும், குறிப்பாக பட்டியல் சமூகத்தில் இருக்கிற சின்ன சின்ன மாணவர்கள்லேருந்து பெரியவங்க, அதாவது என்ன இந்த மாதிரியான சம்பவங்கள் என்ன உணர்த்துது அப்படின்னா சின்னதுரை நாங்குநேரியில் நடந்த சின்னதுரை அவர்களுடைய சம்பவமாக இருக்கட்டும் இல்லை இப்போ ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலையாக இருக்கட்டும் எல்லாமே என்ன உணர்த்துது அப்படின்னா பட்டியல் சமூக மக்கள் அதில் வந்து எவ்வளோ சின்ன ஒரு போஸ்டிங்கில் இருந்தாலும் பெரிய ஒரு போஸ்டிங்கில் இருந்தாலும் அவங்க வந்து ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு தோரணையை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா இப்போ ஒரு விமர்சனம் இருக்குது, ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து அவருக்கு இன்னொரு ஃபேஸ் இருக்குது, நெகட்டிவிட்டியெல்லாம் வந்து சில விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க. ஆனால் தம்பி சின்னதுரை அவர்கள் வந்து என்ன பண்ணார், எதுவுமே பண்ணலை. நாங்குநேரியில் அவர் பாட்டு அவர் வந்து அவர் வேலையை பார்த்துட்டு இருந்தார். ஸோ அதுதான் இங்கே பிரச்சனையே. இங்கே வந்து அமைதியாக இருந்தாலும் இல்லை ஏதாவது ஒரு எதிர்த்து கேள்வி கேட்டாலும் எப்படியா இருந்தாலும் ஒரு த்ரெட் அட்டாக் அப்படிங்கிறது வந்து வருது. ஸோ அது மாதிரி தான் ஒரு இயக்குனராக இவருக்கும் வந்து ஒரு பெரிய அட்டாக் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு வந்து பட்டியல் பழங்குடியின மக்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு அப்படிங்கிறது இன்னும் பலப்படுத்த வேண்டிய அவசியம் வந்து இருக்குது. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி சினிமாவில் பேசக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே வந்து களத்தில் இன்னும் கல அரசியலில் வந்து ரஞ்சித் அவர்கள் எடுத்து இறங்கி பண்ணார் பேசினார் அப்படின்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஏன்னா அவருக்கு இருக்கிற ஃபாலோவர்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து அதிக அளவில் இருக்காங்க. இன்றைக்கி வந்து ஒரு டைரக்ஷனுக்கு வந்து யாராவது அசிஸ்டண்ட்டாக தேடி போகிறாங்க அப்படின்னா அவர் வந்து அப்படி தேடி போகிறவர் வந்து பட்டியல் சமூக இளைஞராக மட்டும் இல்லை,
வேறு எந்த சமூக இளைஞராக இருந்தாலும் ரஞ்சித்தும் வந்து அவருடைய படங்கள் பிடிக்கும். அவர் வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு வந்து சொல்லப்படுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவருடைய ஐடியாலஜி அப்படிங்கிறது பெரிய அளவில் வந்து ஈர்க்கப்பட்டிருக்கு. ஸோ அந்தளவுக்கு அவருக்கு ஃபாலோவர்ஸாக இருக்காங்க. ஸோ இப்போ ஒரு அரசியல் கட்சியிலையோ இல்லை ஏதோ ஒரு கட்சியிலே இறங்கி ஒரு களத்தில் பண்ணும்போது அவர் சொல்கிற விஷயம் அப்படிங்கிறது பெரிய அளவில் வந்து ஒரு ரீச் வந்து இருக்கும். நிறைய விஷயங்கள் வந்து பேச வேண்டியது இருக்குது. அதாவது வேங்கை வயல் சம்பவமாக இருக்கட்டும், இல்லை இப்போ ரீசெண்டாக நடந்த நிறைய ஆணவ கொலைகள், பட்டியலின சமூக மக்களுக்கு எதிராக வந்து நிறைய விஷயங்கள் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அது மாதிரி இந்த அரசியல் களத்தில் வந்து ரஞ்சித் அவர்கள் இறங்கி ஒரு அரசியல் தலைவராக இல்லை ஒரு வேட்பாளராக 2026 ஒரு களம் காண வேண்டிய ஒரு அவசியம் வந்து இருக்குது. ஏன்னா இன்றைக்கி கூட இப்போ பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட்க்கு வந்து ஒரு அழுத்தம் வந்து கொடுத்துருக்காரு அவருடைய ஸ்டேட்மெண்ட்டில். பட்டியலின சமூக மக்களுடைய வாக்கு வந்து வெறும் வாக்கு வங்கிகளாக தான் பயன்படுத்தப்படுது, அவங்களுக்கான வந்து சில பிரச்சனைகள் வந்து இங்கே தீர்க்கப்படலை, பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து போல்டாக கொடுத்துருக்காரு. இங்கே யோசிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, வேங்கை வயலாக இருக்கட்டும், இல்லை சமீபத்தில் பட்டியலின சமூக மக்களுக்கு எதிராக வந்து நடக்கக்கூடிய ஆணவ கொலைகள், இதெல்லாமே வந்து தொடர்ந்து வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஏதோ ஒரு வகையில். ஸோ இது வந்து ஒரு பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இங்கே இருக்கிற பிரச்சனைக்கு வந்து சினிமாவில் பார்த்தோம் அப்படின்னா 1000 ரஞ்சித்துகள் வந்து தேவை. அரசியலில் பார்த்தோம் அப்படின்னா திருமாவளவன் அவர்களைப் போல் வந்து 100க்கும் மேற்பட்ட தலைவர்கள் தேவை. ஒட்டுமொத்தமாக வந்து அம்பேத்கர் போன்ற ஒரு தலைவர் வந்து இந்தியாவுக்கு இன்னும் நிறைய வந்து தலைவர்கள் வந்து தேவை. ஸோ அந்த அளவுக்கு வந்து பிரச்சனைகள் வந்து இருக்குது. ஏன்னா பட்டியலின சமூக மக்களுக்காக வந்து ஒரு கேர் எடுத்துக்கிறோம், ஒரு அக்கறை எடுத்துக்கிறோம், பாதுகாக்கிறோம் அப்படின்ற சில பேரே வந்து ஏதோ ஒரு கட்டத்தில் வாக்கு வங்கிகளாக தான் சில பேர் வந்து பயன்படுத்துகிறாங்க. உண்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வடசென்னையில் ஒரு புளியந்தோப்பு மாதிரியான ஒரு ஏரியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இன்னமும் அங்கே வந்து மழை வந்துச்சு அப்படின்னா ஒரு வெள்ளம், அந்த வெள்ளம் வடிஞ்சு போகிறதுக்கோ இல்லை அந்த தண்ணி வந்து மொத்தமாக போகிறதுக்கோ வந்து பார்த்தோம்னா ஒரு 4 நாள் வந்து ஆகுது. அதுக்குள்ளே அங்கே இருக்கிற வீடுகள் எல்லாமே சாக்கடை தண்ணி எல்லாமே உள்ளே போகுது, பவர் கட் ஆகுது, இவ்வளோ பிரச்சனைகள் வந்து இருக்குது. இங்கே இருக்கிற இடங்களில் இருக்கிற மக்கள் பார்த்தோம் அப்படின்னா, நான் வந்து வெறும் பட்டியலின சமூக மக்கள் மட்டும் சொல்லலை, அங்கே இருக்கிற ஒட்டுமொத்தமாக இருக்கிற மக்களை அங்கே இருக்கிற இடத்த வந்து எப்படியான விமர்சனம் வைக்கிறாங்க அப்படின்னா, இது வந்து கூவம், இது வந்து குப்பமேடு, இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு அழுக்கான பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் காலப்போக்கில் வந்து என்ன ஆகுதுன்னா, அங்கே இருக்கிற மைனாரிட்டிஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறப்படுத்தப்பட்டு அங்கே இருக்கிற இடங்களை வந்து மொத்தமாக இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸு, ஃப்ளாட்ஸு பெரிய பெரிய லெவலில் இருக்குது. அதுக்கு வந்து சுற்றி ஒரு பார்டர் மாதிரி போடுறாங்க. இந்த யூரோப் கண்ட்ரியில் 2 கண்ட்ரிக்கு நடுவில் வந்து ஒரு இரும்பு வேலி மாதிரி பெரிய அளவில் இருக்கும். ஸோ அது மாதிரி வந்து போடப்படுது. ஸோ அந்தளவுக்கு போட்டாலும் அங்கேருந்து யாராவது ஒரு முன்னேறி, அந்த மைனாரிட்டிஸ்லேருந்து யாராவது முன்னேறி அந்த ஒரு அப்பார்ட்மெண்ட்லேயே ஏதோ ஒரு இடத்துல வந்து போகணும் அப்படின்னா, ஒரு வீடு போய் குடிபெயரணும் அப்படின்னா அங்கே வந்து அவங்களுக்கு அனுமதி இல்லை. அவங்களுடைய உணவு முறை என்னவாக இருக்குது, அவங்களுடைய வாழ்க்கை என்ன, அவங்களுடைய சாதி என்ன, இது மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கப்படுது. ஸோ யாரெல்லாம் வந்து அந்த இடத்த அழுக்கு, குப்பை, இது வந்து அசிங்கம், இது வந்து ஒரு கூவம் இப்படி சொன்னாங்களோ, இது குப்பமேடுன்னு, அவங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அங்கே இருக்கிற மக்களை வந்து அப்புறப்படுத்தி அங்கே வந்து பெரிய அளவில் வந்து செட்டில் ஆகுறாங்க. அங்கே இருக்கிற மக்களுக்கே வந்து அங்கே இருக்கிற ஒரு வாய்ப்பை வந்து மறுக்கப்படுது. ஸோ இதெல்லாம் வந்து யார் பண்ணாங்க? எங்கேருந்தோ வந்து இந்திக்காரங்க பண்ணிட்டாங்க, வடக்கன்ஸ் வந்து பண்ணிட்டாங்க, இவங்க பண்ணிட்டாங்க, அவங்க பண்ணிட்டாங்க இல்லை. இங்கே இருக்கிற இதுக்கு முன்னாடி ரொம்ப காலமாக இருக்கிற அரசியல் கட்சிகள் தான் வந்து இதுக்கான அப்ரூவல்ஸ் எல்லாம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அது மாதிரி ஒரு வகையில் ரஞ்சித் அவர்கள் சொன்ன மாதிரி இந்த ஓட்டு வங்கி அப்படிங்கிற இந்த ஓட்டுக்காக மக்கள் வந்து பயன்படுத்தப்பட்டு கடைசியில் அவங்களுடைய உரிமைகளே சரி, அவங்களுக்கான அந்த அடிப்படை வசதிகள் அப்படிங்கிறது பெரிய அளவில் கிடைக்கல அப்படிங்கிறது தான் ஒரு உண்மை. ஸோ இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து பெரிய அளவில் வந்து பேச வேண்டியது இருக்குது. ஸோ அதனால தான் இங்கே வந்து ரஞ்சித் போன்ற ஒருத்தர், ஒரு பெரிய போல்டாக பேசக்கூடிய ஒருத்தர், மீடியா எல்லா விஷயம் இன்றைக்கி வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டர். ரஞ்சித் அப்படின்னா ரஞ்சித் நீலம் ப்ரொடக்ஷனாக இங்கே மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்தமாக வந்து இது ஒரு நெட்வொர்க். நானும் வந்து அவருடைய படத்தெல்லாம் வந்து பார்க்கும்போது அவருடைய நெட்வொர்க் அப்படிங்கிறது எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஹிந்தி, மகாராஷ்டிரா அப்படி இப்படின்னு மொத்த ஓவர் இந்தியா வந்து அந்த அம்பேத்கரிசம் அந்த ஒரு விஷயத்தில் வந்து அம்பேத்கரியத்தில் வந்து மொத்தமாக வந்து ஒரு லிங்காக வந்து போயிட்டுருக்கு. ஸோ என்ன மாதிரியான விஷயங்கள் பட்டியலின மக்களுக்கான அநீதிகள் இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னாலும் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் வந்து தெரியப்படுத்துகிற அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வாய்ஸ் பர்சனாக வந்து அவர் இருக்கார். சினிமாவில் இருக்கிற அந்த பேரிகேட்ஸ் எல்லாம் உடைச்ச ரஞ்சித் அவர்கள். ஸோ நீங்கள் வந்து தாமதப்படுத்தாமல் நீங்கள் வந்து அரசியல் கட்சி வந்து ஏதாவது ஒரு அரசியல் கட்சியில் பிஎஸ்பியோ இல்லை விசிகாவோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு கட்சியிலையோ நீங்கள் இறங்கி ஒரு வேட்பாளராக இல்லை இந்த அரசியல் களத்தில் ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு பேசக்கூடிய ஒரு லெவலுக்கு வந்து நீங்கள் வரணும். ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ நான் முன்ன சொன்ன மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. பட்டியலின மக்களுக்கான ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது இங்கே பூர்வக்குடி மக்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ சாதி ரீதியாக வந்து ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. ஸோ ஒட்டுமொத்தமாகவே இங்கே எல்லா மக்களுக்கும் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அதையும் மொத்தமாக வந்து
ஒரு பேசக்கூடிய வகையில் ஒரு அரசியலை வந்து நீங்கள் முன்னெடுக்கணும். ஸோ சினிமாவில் எப்படி அம்பேத்கர் வந்து எல்லாருக்குமான தலைவர் அப்படிங்கிறத வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி வந்து உங்கள் படங்களில் காட்டப்பட்டதோ அது மாதிரி ஸோ இந்த அரசியல்லையும் அம்பேத்கர் அவர்களுடைய கொள்கையை வந்து கொண்டு போய் சேர்க்குற அளவுக்கு அம்பேத்கர் எல்லாருக்குமான தலைவர் அப்படின்னும் ஸோ அவருடைய வழிகாட்டுதல்படி அண்டு பூவை மூர்த்தி ஐயா அவர்களுடைய கொள்கைப்படியும் தொடர்ந்து இந்த பட்டியலின மக்களுக்கு நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குரலாக வந்து நின்று இந்த அரசியல் களத்தில் நிறைய ஒரு மாற்றத்தை வந்து நீங்கள் பண்ணணும், களத்தில் வந்து இறங்கி நிறைய விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு பதிவு. அண்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் பிஎஸ்பி இந்த கட்சிக்கு வந்து ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு அடுத்தபடியாக யார் வந்து இந்த ஒரு பொசிஷனுக்கு வந்து வெயிட்டாக வரப்போகிறாங்க அப்படின்னு. ஸோ இதெல்லாம் தாண்டி மாயாவதி அவர்களுடைய ஒரு டெசிஷன் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன்.